இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the covenant of the day. God is good. Today is the 20th March 2025 Thursday, வியாழக்கிழமை. தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை, வல்லமைகளை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு போயிருக்கிறோம். Chapter 6 verse 2, 2வது வசனம். In an acceptable time I have heard you, and in the day of salvation I have helped you. Behold, now is the accepted time. Behold, now is the day of salvation. Hallelujah. அணுகுகிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அணுகுகிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். தீர்க்கதரிசியை உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது பவுல் எடுத்து இது நிறைவேறிடுச்சு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. ஏன்னா உன்னுடைய அணுகிறனா கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே காலத்திலே நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், உன்னை ரட்சித்தேன், ரட்சணிய காலத்திலே உனக்கு உதவி செய்தனா உன்னை ரட்சித்தேன். யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் மனிதனாக வந்து உயிரை கொடுத்து உன்னை ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். ஆகவே இதோ இப்பொழுதே அணுகிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. டுடே இஸ் த சல்வேஷன் டே. நாளை என்று ஒத்தி போடாதே, அடுத்த மாதம் என்று தள்ளி போடாதே, அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைக்காதே. கொஞ்சம் யோசித்துப்பார். ஏனென்றால் காலங்கள் கர்த்தருடையது, அவர் கரத்தில் இருக்கிறது, அது நம்மிடத்திலிருந்து வருவதில்லை. ஆகவே நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய, ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் போதித்து, இன்றைக்கு ஆண்டவருடைய காலம், இரட்சணிய காலம், அவர் உதவி செய்கிற காலம், அவர் ரட்சிக்கிற காலம். ஆகவே நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு மகிமையாக பிரியமாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான, ஏன்னா ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷம் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. The prophecy is fulfilled. Now we need to receive the blessing through that prophecy. அந்த தீர்க்க தரிசனம் மூலம் நமக்கு பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த வழிகளை நாம் அறிந்து நம்மை ஒப்பு கொடுத்து தகுதியுள்ளவர்களாக மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். நீ தேடி போக தேவையில்லை, அவைகள் உன்னிடத்தை தேடி வரும். அருமையானுங்க, அதுதான் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலை நீ வாழ்ந்தாலும் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு உதவி செய்ய, அணுகிற காலத்தில் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக நல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய சுய புத்தியிலே சாராதே. இந்த உலகத்தினுடைய ஆலோசனைகளை கேட்காதே. ஆண்டவர் உனக்கு ஆலோசனை வைத்திருக்கிறார், அவர் வழிகளை வைத்திருக்கிறார். He have a way for you and listen to him. The word can guide you and lead you, and the God's word is, he can help you to success all that you do. Hallelujah. ஆமாங்க. ஆகவே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே வளருங்க. இன்று அணுகிற காலம், இன்றைய ரட்சிப்பின் காலம். ஒப்பு கொடுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய நாளை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே நாங்கள் வளரவும், இன்று இரட்சணிய காலம் என்பதை உணர்ந்து உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு உணர்ந்து தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, இன்று ரட்சிப்பின் காலம், நாள். டுடே இஸ் a day of salvation. Take care and God bless.